நம்ம பஞ்சாங்கத்திலேயே பார்த்தோம்னா அட்டையிலேயே கௌரி பஞ்சாங்கம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதற்குரிய நேரங்களை எல்லாம் கொடுத்திருப்பா. இது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 8 விதமான தொழில்களை கொடுத்திருப்பார்கள். இப்ப சூரியனுக்குத்தான் காலன் என்கின்ற துணைக்கோளையும், சந்திரனுக்கு பரிவேடன் என்கின்ற துணைக்கோளையும், அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தை தான் ராகு காலம் என்ற பெயரிலே, ராகு கேத்துக்களுக்கான காலம் என்று சொல்லி ராகு காலம் என்ற பெயரிலே அதனை கொடுத்திருப்பார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கௌரி பஞ்சாங்கம் என்றால் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்ம பஞ்சாங்கத்திலேயே பார்த்தோம்னா அட்டையிலேயே கௌரி பஞ்சாங்கம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதற்குரிய நேரங்களை எல்லாம் கொடுத்திருப்பா. இது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிழமைகள் ஒவ்வொரு கிழமையில இந்த நேரம் சொல்லி கொடுத்திருப்பா. ஒரு 8 விதமான தொழில்களை கொடுத்திருப்பார்கள். அதாவது அந்த நாளினுடைய அந்த பகல் பொழுது மற்றும் இரவு பொழுதுங்கிற காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்தினை 8 பாகங்களாக பிரித்து கொள்கிறார்கள். 1.5 மணி நேரமா பிரிச்சுக்கிறார். பகல் பொழுது ஒரு 12 மணி நேரம், இரவு பொழுது ஒரு 12 மணி நேரம் வச்சுட்டோம்னா, இந்த பகல் பொழுது 12 மணி நேரத்தை 1.5 மணி நேர காலமாக 8 பாகங்களாக பிரித்து கொண்டு, அவைகளுக்கு இந்த நாளில இந்த தொழில்கள் இருக்கும் என்பது போல ஒரு 8 பணிகளை பிரித்து கொடுக்கிறார்கள். லாபம், அமிர்தம், சுகம், உத்தியோகம், தனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பணிகளை ஒரு சுப நிகழ்வுகளாக கொடுத்திருப்பார்கள். இன்னும் 3 பார்த்தோம்னா விஷம், ரோகம், சோரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 கொடுத்திருப்பார். நம்ம என்ன பண்ணணும்னு சொல்ல அந்த பஞ்சாங்கத்தை பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் அந்த நாள்ல எடுத்து இப்ப சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு 3:04 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் அந்த பணியை செய்யலாமா வேண்டாமாங்கிற மாதிரி அந்த டேபிளை பார்த்து தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியது. இதுவும் ஒரு வகையான பஞ்சாங்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர, இதற்கான அடிப்படை ஆதாரம் என்பது எங்கிருக்கிறது என்பது தெரியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதே ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம்லாம் இருக்கு இல்லையா, அதற்கு பிரமாணம் என்பது உண்டு, ஆதாரம் என்பது உண்டு. அதுலயும் நமக்கு தெரிஞ்சது ராகு காலம், யமகண்டம், குளிகை என்கின்ற அந்த 3 தான் தெரிஞ்சிருக்கே தவிர, இது போக இன்னும் சில காலங்கள்லாம் உண்டு. காலன் அப்படிங்கிற ஒரு பீரியட் உண்டு, அதே மாதிரி பரிவேடன் அப்படிங்கிற ஒரு பீரியட் உண்டு, தூமகேத்துங்கிற ஒரு பீரியட் உண்டு. இப்படி ஒவ்வொரு காலம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி செவ்வாய்க்கு பார்த்தா ஒரு பீரியட் மிருத்யு அப்படின்னு வச்சிருப்பா, மிருத்யு காலமும் உண்டு. புதனுக்கு பார்த்தோம்னா அர்த்த பிரகடனன் அப்படின்னு வச்சிருப்பா. இதெல்லாம் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறார்கள் சொன்னா, இந்த இயற்கை கோள்கள், அதாவது நேச்சுரலா இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்றோம் இல்லையா, 7 கோள்கள் உண்மை கோள்கள் சொல்றோம் இல்லையா, அந்தந்த கோள்களினுடைய துணை கோள்களினுடைய நேரமாக பார்க்கப்படுகிறது. இப்ப சூரியனுக்குத்தான் காலன் என்கின்ற துணைக்கோளையும், சந்திரனுக்கு பரிவேடன் என்கின்ற துணைக்கோளையும், இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு துணைக்கோள் இருக்கும். அந்தந்த கோளானது இந்த 1.5 மணி நேரத்திலே ஒவ்வொரு நாளிலும் வேலை செய்யுங்கிற மாதிரி பிரிச்சுட்டு கடைசியா இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தை தான் ராகு காலம் என்ற பெயரிலே, ராகு கேத்துக்களுக்கான காலம் என்று சொல்லி ராகு காலம் என்ற பெயரிலே அதனை கொடுத்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒரு துணைக்கோள் என்பது உண்டு. அதனை கொண்டுதான் ராகு காலம், யமகண்டம், குளிகை காலத்தெல்லாம் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இந்த கௌரி பஞ்சாங்கம் என்பது இவர்கள் தங்கள் வாழ்விலே கண்ட அனுபவங்களை கொண்டுதான் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா, ஒரு யமகண்ட நேரத்துல கூட ஒரு தனம்னு கொடுத்திருப்பார். இது என்ன சார் இந்த நேரம் யமகண்ட நேரம், அதுல போய் தனம்னு கொடுத்திருக்காளேன்னு சொன்னா, இந்த கௌரி பஞ்சாங்கம் என்பது நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த சம்பிரதாயம் அல்ல. இது இந்த கௌரி பூஜையை செய்பவர்கள், அதாவது வட இந்தியர்களும் குறிப்பாக கொஞ்சம் உத்தர பாகத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர்களாலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு பஞ்சாங்கமாகவே இருக்கிறது. அவர்கள் இந்த யமகண்டம்லாம் பார்க்கறதே இல்லை. ஆனா நம்ம யமகண்டம் பார்க்கறதுனால யமகண்ட நேரத்திலே நம்ம நல்ல விசேஷங்களை செய்வதில்லை. ஆனால் அவர்கள் செய்வார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த கௌரி பஞ்சாங்கம் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த கௌரி வேலை என்பது சுப நிகழ்ச்சிகளுக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த கௌரி பஞ்சாங்கத்தை எதுக்கு சார் பார்க்கணும்னு சொன்னா, சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்காக. ஒரு நல்ல வேலையை துவக்குகிறோம் என்று வரும்பொழுது அதனை கொண்டு இந்த நாளிலே இந்த நேரத்திலே, அதாவது இது அனைத்துமே சூரிய உதயத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். 1.5 மணி நேரம்னு கொடுத்திருக்கான்னு சொன்னா, சரியாக மிகச்சரியாக 1.5 மணி நேரம் என்பது வராது. அந்த பகல் பொழுதினை 8 பாகங்களாக பிரித்து கொள்ள வேண்டும். 8 பாகமா பிரிக்கும் பொழுது
எல்லா நாளிலையுமே கரெக்டா 1.5 மணி நேரங்கிறது வந்தாது. ஒரு சில நேரங்களை பார்த்தோம்னா 1 மணி நேரம் 25 நிமிஷம் தான் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல 1 மணி நேரம் 26 நிமிஷம்லாம் இருக்கும். இப்படி அதனை கணக்கிட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த மாதிரி கணக்கிடும் பொழுது இவர்கள் ஒரு அப்ராக்சிமேட்டா கொடுத்துருப்பா. காலையில 6 மணிக்கு சூரிய உதயம் கணக்கு வச்சுக்கும் பொழுது காலையில 6, 7:30 உத்தியோகம், 7:30, 9 தனம், 9, 10:30 சோரம், 10:30, 12 லாபம் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருப்பா. ஒவ்வொரு நாளைக்குமே அதை பார்த்து இந்த நேரத்திலே நாம் இதனை செய்யலாமா வேண்டாமா என்பதனை தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது. ஆனால் பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்முடைய தமிழகத்திலே இந்த கௌரி பஞ்சாங்கத்திற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.